ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் போல் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு வந்துட்டு கரெக்டாக நியூஸ் போட்டாங்க. நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் குக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். தம்பி பாருங்கள், நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்து ஹோம்ஒர்க் எழுதுறானா. அவனை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் தான் எழுதுறது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி காலையிலேயே வந்து ரசப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் காஃபி தூள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரின்னு கையோட பாட்டில்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டு அதை வந்து நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஈவினிங் ஆயிருந்தனால ட்ரை ஆகிடுச்சு. சரின்னு கையோட ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சமைக்கும் போது டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். இப்போ புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த ரூம் க்ளீன் பண்ணி, இந்த ரூம் க்ளீன் பண்ணி, எங்கெங்கெல்லாம் தூசி இருக்குதுன்னு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக இன்றைக்கி தான் க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. புரட்டாசிக்கு யார் யாரெல்லாம் செய்வதுக்கு மாறுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து ரொம்ப சிம்பிளாக தக்காளி பஜ்ஜியும் இட்லியும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்படி தான் சிம்பிளாக பண்ணேன். நீங்கள் சிம்பிளாக பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் போல் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு வந்துட்டு கரெக்டாக நியூஸ் போட்டாங்க. நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் குக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். தம்பி பாருங்கள், நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்து ஹோம்ஒர்க் எழுதுறானா. அவனை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் தான் எழுதுறது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி காலையிலேயே வந்து ரசப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் காஃபி தூள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரின்னு கையோட பாட்டில்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டு அதை வந்து நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஈவினிங் ஆயிருந்தனால ட்ரை ஆகிடுச்சு. சரின்னு கையோட ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சமைக்கும் போது டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். இப்போ புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த ரூம் க்ளீன் பண்ணி, இந்த ரூம் க்ளீன் பண்ணி, எங்கெங்கெல்லாம் தூசி இருக்குதுன்னு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக இன்றைக்கி தான் க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. புரட்டாசிக்கு யார் யாரெல்லாம் செய்வதுக்கு மாறுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து ரொம்ப சிம்பிளாக தக்காளி பஜ்ஜியும் இட்லியும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்படி தான் சிம்பிளாக பண்ணேன். நீங்கள் சிம்பிளாக பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.